தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. குமுதம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நடிகர் விஜய் அவர்களை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். முதல்வர் விஜயை நம்ம இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சிட்டு வரோம். சோ நம்ம எல்லாருக்குமே விஜய் அவர்களுடைய பர்சனல் சைடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு யாருக்குமே தெரியாது. அப்படியே அவரை பத்தி தெரியாத ஒரு 26 சீக்ரெட் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. விஜய் அவர்கள் சென்னை எக்மோர் குழந்தைகள் மருத்துவமனையில் தான் பிறக்கிறாரு. அவர் பிறக்கும் போதே பான் வித் சில்வர் ஸ்பூன்லாம் கிடையாது. அந்த காலகட்டத்தில் S.A. சந்திரசேகர் அவர்கள் ஒரு வசதி இல்லாத உதவி இயக்குனராக தான் இருந்திருக்காரு. கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறமா அதே மருத்துவமனையில் விஜய் அவர்கள் பிறந்த நாளில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் ஒரு தங்க மோதிரத்தை பரிசா அளிப்பாங்களாம். விஜய் அவர்கள் சென்னையில் இருக்கிற 2 ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதுல ஒன்னு விருகம்பாக்கத்தில் இருக்கிற பாலாலோக், இன்னொன்னு கோடம்பாக்கம் பாத்திமா கான்வென்ட். விஜய் அவர்களுடைய தந்தை SAC காலையிலே ஷூட்டிங் போயிருவாராம். ஸோ விஜய் அவர்கள் விவரம் தெரிய ஆரம்பிச்சதுல இருந்து ஸ்கூலுக்கு சைக்கிள்ல தான் போயிட்டு வந்திருக்காரு. விஜய் அவர்களுக்கு அரசியல் ஆர்வம் இப்போ மட்டும் இல்ல, முன்னாடில இருந்தே இருந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் கல்லூரி படிச்ச காலத்திலேயே காலேஜ் சேர்மன் தேர்தலுக்கு பெரிய ஒரு போட்டி இருந்திருக்கு. அப்பவே அவருடைய நண்பனான கணேஷ்ங்கிறவரை நிப்பாட்டி ஜெயிக்க வச்சிருக்காரு. விஜய் அவர்களுக்கு நுறுக்கு தீனி கொஞ்சமும் ஆகாதான். ஒரு நாள்ல 1-2 தடவை காஃபி இல்லைனா டீ எடுத்துப்பாராம். விஜய் அவர்கள் அடிப்படையிலேயே ஒரு சிக்கனவாதியா. எந்த அளவுக்கு சிக்கனவாதினா, சொந்த வேலையா வெளியூருக்கு போனாலுமே காரணம் இல்லாம செலவழிக்க மாட்டாராம். பெரும்பாலான நேரத்துல கையில ATM கார்டு கூட இருக்காதான். காலையில எல்லா மேகசின்ஸையும் படிச்சுட்டு வரான். ஈவினிங்ல எல்லா நியூஸ் பேப்பர்ஸையும் ரீட் பண்ணிடுவாராம். அவர் வெளிநாட்டுல இருந்தாலுமே நம்ம நாட்டுல என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு அப்டேட்ல இருப்பாராம். விஜய் அவர்கள் ஷூட்டிங் ஸ்பாட்லையும் சரி, டப்பிங்லையும் சரி, ஒரு வாட்டி அந்த ஸ்கிரிப்ட் பேப்பரை பார்த்துட்டாருன்னா போதுமா, சரளமா பேசிடுவாராம். ஃபெஸ்டிவல் டேஸ்ல எந்த படம் வெளியானாலும் அந்த படக்குழுவினருக்கு கால் பண்ணி அவருடைய விஷயம் தெரிவிப்பாராம். இவ்வளவு ஏன், ஒரு முக்கியமான நடிகர் படம் வெளியாகுது அப்படின்னு சொன்னா இவர் அவருடைய ஃபேஸ்லாம் மறைச்சிட்டு போய் அந்த படத்தை என்ஜாய் பண்ணி தியேட்டர்ல பார்த்துட்டு வந்துருவாராம். தன்னோட சின்ன வயசுலேயே சினிமாவுக்கு வந்ததுனால இயக்குனர்ல தொடங்கி டெக்னீஷியன்ஸ் வரைக்கும் எல்லாரையுமே அண்ணா அண்ணான்னு தான் சொல்லி அழைப்பாராம். பிற்காலத்தில் அதுவே அவருக்கு வாங்கண்ணா வணக்கங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் லைனும் ஆயிடுச்சு. விஜய் அவர்களுடைய சின்ன வயசுல இருந்தே ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் தான் அவருடைய கார் டிரைவரா இருந்திருக்காரு. அந்த அன்புல அவருடைய மகன் சபரிநாதனுக்கு சீட் கொடுத்து விருகம்பாக்கம் தொகுதி MLA-வும் ஆக்கியிருக்காரு. விஜய் அவர்கள் எவ்வளவு ஒரு நல்ல டான்சர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதுக்கு காரணம் என்னன்னா, ஒரு கொரியோகிராஃபர் ஒரு லாங் ஸ்டெப்பை பிராக்டிஸ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கிறப்போ அதை கூர்ந்து கவனிப்பாராம். அதை மனசுல நல்லா தெளிவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா முதல் டேக்லயே அதை ஓகே பண்ணிடுவாராம். விஜய் அவர்கள் சிறுவனாக சில படத்துல நடிச்சதுக்கு அப்புறமா அவருக்கு கதாநாயகனா நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு. அதை அவரு வீட்டுல சொன்னவனே பயங்கர எதிர்ப்பாமா. நிறைய பேர் நான் இப்போ சொல்ல போகிற விஷயத்த சொல்லி நம்ம கேட்டிருப்போம். விஜய் அவர்கள் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்பவே சாந்தமாக இருப்பார். கேமரா ஆன் ஆயிடுச்சுன்னா அவர் வேற மாதிரி மாறிடுவார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவருடைய சீனை எடுக்க போகிறதுக்கு முன்னாடி அதை பிளான் பண்ணிட்டு உட்காந்துருப்பாராம். கேமரா ரோல் ஆகி ஆக்ஷன் சொன்னோடனே பக்கத்தில் இருக்கிற சக நடிகரை வியக்க வைக்கிற அளவுக்கு நடிச்சிருவாராம். விஜய் அவர்கள் தமிழ்ல ஒரு முன்னணி இயக்குநர்களாக இருந்த K. பாலச்சந்தர், மணிரத்னம், பாரதி ராஜா இவங்க யார் டைரக்ஷன்லையுமே நடிக்காம ஒரு சூப்பர் ஸ்டாராகவே ஆகிட்டாரு. விஜய் அவர்கள் அவருக்கு தெரிஞ்ச டைரக்டர்ஸ் கிட்ட இவர் என்னுடைய ஃப்ரெண்டு, இவர் என்னுடைய ஃபேமிலி, இவருக்கு அந்த ரோல் கொடுக்கலாம், இவருக்கு இந்த ரோல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யாரையுமே ரெக்கமெண்டே பண்ண மாட்டாராம். இதை விஜய் அவர்களுடைய நெருங்கிய நண்பனான சஞ்சீவும் ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காரு. விஜய் அவர்களுடைய உறவினரான விக்ராந்த் அவர்களும் ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு. காலையில 8 மணிக்கு ஷூட்டிங்னா 7:45க்கு ஸ்பாட்ல இருப்பாராம். ஷூட்டிங் டைம்ல ஒரு ½ hour பர்மிஷன் வேணும்னா கூட அதை முதல் நாளே சொல்லிடுவாராம். நேருக்கு நேர் படத்துல ஃபர்ஸ்ட் நடிகர் சூர்யாவுக்கு பதிலாக நடிகர் அஜித் தான் நடிச்சிருக்காரு ஒரு 10 நாள். அதுக்கப்புறமா அஜித் அவர்கள் ஒரு சில காரணத்தினால அந்த ஷூட்டிங்ல இருந்து விலகிட்டாரு. அந்த காம்பினேஷன் மிஸ் ஆனதுல விஜய் அவர்களுக்கு இப்போ வரைக்கும் அந்த வருத்தம் இருக்கான். வெளிநாட்டிலையும் சரி வெளியூர்லயும் சரி படப்பிடிப்பு நடக்கிறப்போ படத்தினுடைய டெக்னீஷியன்ஸ் தங்குற ரூமுக்கு பக்கத்துலேயே எனக்கு ஒரு ரூம் இருந்தா போதும் அப்படின்னு சொல்லிடுவாராம். அவர் தங்கியிருந்த ரூம்ல இருந்து வெளில போறப்போ அந்த ஹோட்டல்ல வேலை செய்யற ரூம் பாய்க்கு எந்த வேலையும் இருக்காதான். இவரே அவர் ரூமை கிளீன் பண்ணிட்டு எதை எந்த இடத்துல எடுத்தாரோ அந்த இடத்துல வச்சிருவாராம். முன்னாடி விஜய் அவர்களுடைய ரசிகர் மன்றம் வளர்ந்து வந்த காலத்துல ஒவ்வொரு சண்டேவும் அவங்களுக்காக நேரம் ஒதுக்கி ஒரு 1500 பேருக்காச்சும் போட்டோ கொடுத்துருவாராம். விஜய் அவர்களுடைய முதல் குழந்தை டெலிவரி டைம்ல இங்க அவரு பிரியமானவளை படம் நடிச்சுட்டு இருந்திருக்காரு. விஜய் அவர்களுடைய மனைவி லண்டன்ல இருந்ததுனால ஒரு வாரம் லீவ் கேட்டு அங்க போயிருக்காரு. அதுக்கப்புறமா டெலிவரி டேட் மாறிக்கிட்டே போக ஷூட்டிங் அவரால் லேட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தைய பார்க்காமலே லண்டன்ல இருந்து திரும்ப ஷூட்டிங்க்கு போயிருக்காரு. விஜய் அவர்களுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு என்ன ஃபுட் வருதோ அதுதான் அவருக்கு டெய்லி ஒரு மெனு. அது மட்டும் இல்லாம வீட்டில் இருக்கிறப்பயே அவரே தோசை ஊற்றி சாப்பிட்றதுல அவருக்கு ஒரு சந்தோஷம். விஜய் அவர்கள் புதுசா எந்த சொகுசு கார் வாங்கினாலுமே அதோடைய நம்பர் 0277 தான் இருக்கும். ஏன்னா மறைந்த அவருடைய தங்கையின் பிறந்த நாள் தேதி அது. அவங்களுடைய ஞாபக அர்த்தமா விஜய் அவர்கள் எப்பவுமே இதை செய்வாரு. விஜய் அவர்களுக்கு கார் ஓட்டுறதுல ஒரு கொல்ல பிரியமா. அதுலயும் இவர் தனியா டிரைவ் பண்ணி ரொம்ப தூரம் போறது ரொம்பவே பிடிக்குமா.
விஜய் அவர்கள் அவருடைய படத்துல அரசியல் வசனங்களை அப்பயே வந்து வச்சிருக்காரு. வசீகரா படத்துல எம்ஜிஆருடைய ரசிகனா வந்து நடிச்சிருப்பாரு. அந்த படத்துடைய ஓப்பனிங் சீன்லயே எனக்கு அப்புறம் நீ தான் தம்பி அப்படின்னு ஒரு வசனம் கூட வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா குமுதம ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. விஜய் அவர்களை பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரும் உச்ச குரு பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தையும் லாபத்தையும் அள்ளித்தர, குரு பார்வையால் ஜாதக தோஷங்கள் நீங்கி சந்தோஷம் பெருக, சுபகாரிய தடைகள் அனைத்தும் விலகி சுபிட்சம் நிறைந்திட உங்களுக்காகவே உங்கள் பெயரிலேயே சங்கல்பம் செய்யப்படுகிறது. குமுதம் பக்தி ஸ்பெஷல் நடத்தும் அதி விசேஷமான தனி சிறப்புடைய குரு பெயர்ச்சி மகா யாகம். குரு அருளால் திருவருள் பெற்றிட உடனே முன்பதிவு செய்யுங்கள். 9840909525 அல்லது 8925800556.